வணக்கம் நண்பர்களே. இந்தியா அளவுல மட்டும் இல்லாம உலக அளவுல மிகப்பெரிய லெவல்ல ஒரு யூடியூப் வீடியோ வைரல் ஆக முடியுமா? ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, பங்களாதேஷ்ல டிஹெச் டிராவல் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ஒருத்தர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சேனல்ல ஒரு விஷயத்த பதிவிடுறாரு. என்ன அப்படின்னா, பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள ஈஸியா எப்படி போறது, யாருகிட்ட மாட்டாம அப்படிங்கறதா அந்த 21 நிமிஷம் வீடியோ. ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ்ல மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குது, மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் போயிட்டு இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனை அங்க நடந்துட்டு இருக்குது. அங்க மக்கள்கள் என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாம திணறிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த வீடியோவை இவர் போட்டா என்ன ஆகுறது? இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள எப்படி போலாம், எல்லாமே டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் மேகாலயாவுக்குள்ள நீரோடு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கம்பி வேலி போட்டு எல்லாமே நம்ம லாக் பண்ணிருக்கிறோம். அதுல இருந்து எப்படி போலாம், ராணுவம் எந்த இடத்துல நிக்கு, எந்த இடத்துல இருக்காது அப்படிங்கிறத தெளிவா அவரு அந்த வழியிலேயே அவர் வந்து அந்த பைப்பு வழியா எப்படி சொல்றாரு, அந்த ராணுவ வீரர்கள் இருக்கிற இடத்துல இருந்து தாண்டி வந்து உள்ள ஒரு டனல் இருக்குது, 4 பைப் டனல் இருக்குது. அந்த பைப்பு மூலியமா உள்ள வந்து மேகாலயாவுக்குள்ள வந்து இந்தியாவோட பார்டர் அந்த எல்லைய அதுல அந்த வீடியோவில் பதிவு பண்ணி மேகாலயாவோட அந்த கிராமத்துக்குள்ள வந்துட்டு திரும்பி மறுபடியும் பங்களாதேஷ்குள்ள போறாரு. அப்போ இவ்வளவு பெரிய வீடியோ என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவோட பாதுகாப்பை அச்சுறுத்துற மாதிரி இந்த வீடியோ இருக்கு. இதுதான் உண்மை. அப்போ நம்மளுடைய இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பதிவை சாதாரண எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது வந்து இந்தியாவோட பாதுகாப்பை அச்சுறுத்துது. நாம சைனா பாகிஸ்தான் அந்த பார்டருக்கு கொடுக்கக்கூடிய கவனத்தை இந்த பங்களாதேஷ் பார்டருக்கு கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை. அப்போ இந்த பங்களாதேஷ்ல இருந்து அகதிகளா ஏகப்பட்ட பேர் முதலையே இந்தியாவுக்குள்ள தஞ்சம் மூந்து இருக்கிறாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த டிஹெச் டிராவலிங் இன்ஃபோ அப்படிங்கிற அவரு மிகப்பெரிய லெவல்ல ஹெச் போட்டு கொடுக்குறாரு. எப்படி பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள யாரு கண்ணிலையும் மாட்டாம போலாம் அப்படிங்கறத மிகப்பெரிய லெவல்ல ஹெச் போட்டு கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இது இந்தியன் கவர்மெண்ட் வந்து கையில் எடுக்கணும். சீக்கிரமா இதுக்கு ஒரு வேலையை செய்யும். இல்லை அப்படின்னா இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு யூடியூபர் ஒரு சேனலை எப்படி இந்தியாவுக்குள்ள போலாம் அப்படிங்கிறத ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளுடைய பாதுகாப்புல சந்தேகப்படக்கூடிய விதமாயி போயிரு. கண்டிப்பா இதை உடனே பங்களாதேஷ் கவர்மெண்ட் கிட்ட நம்மளுடைய கவர்மெண்ட் பேசி அந்த யூடியூப் சேனலை பேன் பண்ணணும், அல்லது அந்த பதிவையாவது டிலீட் பண்ணணும். இல்லை அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல இந்தியாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஆயிருங்கிறதா உண்மை. அது எப்படி செய்யறாரு, அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான் நாம் இனி அடுத்த விஷயங்கள்ல இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, டிஹெச் டிராவலிங் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு சேனல் மூலிமா நேரடியாக அவன் அப்லோடு பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத மிகப்பெரிய லெவலில் அதிர்ச்சியான விஷயங்க. அவனோட சேனலை தான் நம்ம இப்போ பார்க்கலாமுங்க. ভিসা লাগবে না, কোনো প্রকার পাসপোর্ট লাগবে না, আমি এখন ভারতে ঢুকে যাব। வணக்கம் நண்பர்களே, நாம் முக்கியமாக இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது பங்களாதேஷ்லேருந்து மேகாலயாவுக்குள்ளே எப்படி வர்றாங்க, எந்த இடத்துல வர்றாங்க அப்படிங்கிறது தான் நாம் இதில் காட்டியிருக்கோம். அந்த அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் அந்த டனல் மூலிமா அவங்க उल्ला वंदरांगा அப்படிங்கறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். बांग्लादेश के इसी कारण से, इसी इलीगल माइग्रेशन की वजह से इन बॉर्डर्स को बैरिकेड कर दिया गया। जो वीडियो अभी आप देख रहे होंगे अपने स्क्रीन पर, यहाँ पर साफ साफ दिखाई दे रहा होगा आपको कि इंडिया और बांग्लादेश के बॉर्डर्स जो है वो पूरी तरीके से बैरिकेटेड है। और बैरिकेटेड बॉर्डर्स को बता भी रहा है कि यहाँ पर आपको बीएसएफ मिलेगी, मेन रोड है, ये बॉर्डर है, ये बिल्कुल मेघालय की तरफ ये रोड जाती है, लेकिन यहाँ पर आपको बीएसएफ मिलेगी। फिर नीचे जा करके दिखाता है कि कैसे 4 वहाँ पर टनल बने हुए हैं जो अनगार्डेड टनल्स हैं। खुलेआम आप वहाँ उन टनल्स को क्रॉस करके भारत में एंटर कर सकते हो, कोई दिक्कत नहीं होगी आपको। अब आपने স্যার ভিসা লাগবে না, কোনো প্রকার পাসপোর্ট লাগবে না, আমি এখন ভারতে ঢুকে যাব। ভিসা পাসপোর্ট ছাড়া বাংলাদেশ থেকে অবৈধ পথে সরাসরি ইন্ডিয়া সত্যিই কি যাওয়া যায়? যাওয়া যাবে, যাওয়া যাবে।
যাওয়া যাবে না? আচ্ছা। এই হচ্ছে কিন্তু ভারতের মেঘালয় রাজ্য, আর আমি আছি বাংলাদেশের শেষ সীমান্ত, সিলেটের শেষ সীমান্তে, আর এই পাশটা হচ্ছে ভারত। আমি কিন্তু বর্তমানে যেখানে দাঁড়িয়ে কথা বলতেছি এটা হচ্ছে ইন্ডিয়া। এই যে দেখাই আমি আপনাদেরকে, এই দেখুন ভারতীয় যে পিলার, এই যে তাদের পিলার, এই যে পিলার নম্বর, কত নম্বর পিলার সেটাও কিন্তু এখানে আছে। এই বাড়িটা হচ্ছে ভারতে পড়ছে, এই বাড়িটা সম্ভবত। আর এই যে বাড়িঘর দেখতে পাচ্ছেন, এই সব বাড়িঘর কিন্তু বাংলাদেশের। পাসপোর্ট ভিসা ছাড়া আপনাদেরকে কি বলবো, চাতক শিল্পনগরী এই দেখেন এদিকে আসা যাওয়া করি। পাসপোর্ট ভিসা ছাড়া আপনারা সহজে আসতে পারেন বাসতলায় এসেই। আপনারা সুজা কাঙ্ক্ষিত এই দেখেন 1 2 3 4টার দিকে আপনারা ঢুকতে পারেন। ডাইরেক্ট ইন্ডিয়া না? ডাইরেক্ট ইন্ডিয়া যাওয়া যাবে না? আমরা তো আসলাম তো ইন্ডিয়া। এটা মানে এটা হচ্ছে চূড়াই পথ নাকি? জি জি, মানে যাদের ভিসা নাই, পাসপোর্ট নাই, তারা এদিকে গিয়ে ঢুকতে পারবে, আসতে পারেন, যেতে পারেন। তবে অবশ্যই একটা কথা মনে রাখবেন, আপনারা কখনো এরকম করবেন না, এরকম আসবেন না। আসলে তো একেবারে ফ্রি। இந்த இடத்தின் மூலியமா যারা টুরিস্ট இந்தியாவுக்குள்ள আছেন এইরকম சுலபமா போக সাহস বা முடியும் দুঃসাহস করবেন அப்படிங்கிறது না। தான் அவன் এতে அந்த আপনারা பதிவுல বিপদে சொல்லிக்கிறேன்। পড়বেন। এখানে যারা খাসি আছে বা এখানে যারা போய் গাঢ় আছে, நம்ம উপজাতি আছে, তারা কিন্তু மேகாலயாவுக்குள்ள அவன் এদিকে যেতে வந்திருக்கான் পারে। அப்படிங்கிறது হয়তো அந்த তাদের பதிவுல அந்த তাদের 21 অনেক நிமிஷம் আত্মীয় வீடியோல স্বজন அவன் কিন্তু தெளிவா ওই পারে சொல்றான்। আছে, যার জন্য তাদের কোনো সমস্যা হবে না। আমরা যারা বাঙালি আছি, টুরিস্ট আছি, இந்த 4 பைப் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த டனல், இந்த இந்த দুঃসাহস பைப் மூலியமா করবো தான் না। அவங்க உள்ளே এটা வந்திருக்காங்க। আপনাদের কাছে உள்ள সবার வந்து কাছে தான் অনুরোধ রইল। மேகாலயாவுல এই வெளியே যে ভাই வந்துடுறாங்க। ছবি তুলতেছেন, কি ভাই ওই পারে কি দেখা যায়? যাওয়া যাবে? যাওয়া যাবে? যাওয়া যাবে না? আচ্ছা আচ্ছা, একবার পরিষ্কার দেখা যায় না? পরিষ্কার। இப்போ அந்த யூடியூபர் வந்து அந்த பைப் மூலியமா உள்ள வந்து শেষ বর্ডারটি மேகாலயாவுக்குள்ள আমাদের வந்துட்டாங்க দেখা அப்படிங்கறத শেষ। அவங்க আমরা காட்டுறாங்க। এখন தெளிவா ফিরে அவங்க যাচ্ছি காட்டுறாங்க জুমগাঁওয়ে। பதிவுல। তারপর আমরা যাব ইন্ডিয়াগুলো বর্ডার সাইডের வந்தாச்சுங்க। অন্য পাশে। সেখানে একটা সময় আমরা கிராமத்துல ঘোরাঘুরি மேகாலய করেছি। கிராமத்துக்குள்ளே. நன்றி நண்பர்களே, உங்களுடைய மதிப்புமிக்க மேலான கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவு நாம் எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள், நாம் அப்டேட் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.